ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே சாமந்தி செடியில் நிறைய மொட்டெல்லாம் வந்திருக்கு. இந்த மொட்டு எல்லாமே பூக்கணும் அப்படின்னா புதுசாக வாங்கினீங்க ஒரு சாமந்தி செடி எல்லா மொட்டும் பூக்கணுன்னா நான் ஏற்கனவே பீட்ரூட் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். அதே போல் இப்போ ஊற்றுற லிக்விட் ஃபெர்டிலைசரும் ஊற்றணும். அதாவது 5 டேஸ் கழிச்சு ஒரு பீட்ரூட் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சு நான் இப்போ கொடுக்க போகிற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. இப்போ ஏற்கனவே நான் இதில் பீட்ரூட் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது வாங்கின பாட்டிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஃபெர்டிலைசரு, ஒரு மண்புழு எருவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் லேட்டாகவே நட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் இதிலே எல்லாமே எருவெலாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அப்படி செட் ஆனோம்னே பாட்டுக்குள்ளே திருப்பி தனியாக பிரித்து வைக்கும்போது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வாங்கும்போது லீஃப்லாம் சின்னதாக இருக்குது. இந்த பிளான்ட்டில் பெருசாகணுன்னா நீங்கள் மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ லீஃபெல்லாம் பெருசாகும். மண்ணுக்குள்ளே ஏற்கனவே பீட்ரூட் தண்ணி, இப்போ செகண்ட் டைம் வந்து பாருங்கள், இது வந்து ரைஸ் வாட்டர் அரிசி கழுவுனது 3 டேஸ் வச்சுருந்து நான் செடிக்கு கொடுக்குறேன். சாமந்தி செடிக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வாங்கின பாட்டிலே அப்படியே வச்சுருந்து கொடுக்கும்போது அந்த பாட்டில் மண் வந்து செட் ஆகும். நம்ம தண்ணி கூட கரெக்டாக இருக்கும் ஏற்றுக்கிட்டு. அதுக்கப்புறமா கூட மெதுவாக நம்ம மாற்றிக்கலாம் பாட்டு. ஏற்கனவே பதியமான சாமந்தி செடி இது சின்ன சின்ன கண்ணெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த சின்ன சின்ன கண்ணுங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் வந்து கொடுக்கும்போது புளிச்சு தான் இருக்கணும். 3 டேஸ் அப்படியே வச்சுருந்து ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. எல்லா சாமந்தி செடிக்கும் ரைஸ் வாட்டர் வந்து 3 டேஸ் வந்து ஃபர்மெண்ட் பண்ணிட்டு, சப்போஸ் நீங்கள் வெல்லம் தண்ணி எப்போவுமே ஊற்றலை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதில் கொடுக்கலாம். ரைஸ் வாட்டர்லேயே கொஞ்சமாக போடணும் வெல்லம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா கொடுக்கலாம் நீங்கள் மண் வளமாகறதுக்கு. இதுவும் நம்ம பதியமான செடி தான். நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு பாருங்கள். இது போல் வந்து நீங்கள் பிளான்ட்டில் வந்து மேலுக்கு கூட தெளித்து விடலாம். இது போல் லீஃப்லாம் கூட பெருசாகும் பாருங்கள். ஸோ சில டைமில் பதியமான செடி கூட சின்ன சின்ன லீஃபாக இருக்கும். அந்த பிளான்ட்டு கூட நீங்கள் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். ரைஸ் வாட்டர் வந்து புளிச்சு தான் இருக்கணும்னா. இப்போ லெமன் தண்ணி அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். ரோஸ் செடிக்கு ஊற்றுறோம் நம்ம. அந்த மாதிரி வந்து மேலுக்கு லெமன் தண்ணி ஊற்றலாமான்னா இப்போவே ஊற்ற வேண்டாதெல்லாம் நீங்கள் ரைஸ் வாட்டர் மட்டும் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது போதும். இல்லைனாக்கா பனானா பீல்ஸு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் நீங்கள் அது கூட இல்லாமல் வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா புது செடிக்கு நான் சொல்கிறேன், பழைய செடிக்கெல்லாம் நீங்கள் ஊற்றிக்கலாம். புது சாமந்தி செடிக்கு இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு மொட்டு கூட காயாமல் நல்லா பூக்கள் பூக்கும். மொட்டு வரத்துக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசர் இதுவே கொடுக்கலாம். அதாவது வெல்லம் போட்டு நீங்கள் கலந்து விடுங்க. அப்போ தான் மண்ணுக்குள்ளே தண்ணியில் கலந்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த மண் வளமாகும். மொட்டு வரலன்னா கூட மொட்டு வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.